2025ஆம் ஆண்டின் கடைசி சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காகவும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்காகவும் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான சூரியன் மறையும் காட்சியை காண்பதற்காக தற்போது சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் உள்ளூர் அதே போல் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது நமது கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் குவிந்துள்ளனர். மேலும் தற்போது அதாவது புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அதை வரவேற்பதற்காக பொதுமக்கள் தற்போது தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் தென்கோடியில் அமைந்துள்ள சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தற்போது ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அதே போல 2025ஆம் ஆண்டு கடைசி சூரியன் மறையும் காட்சியை காண்பதற்காகவும் உள்ளூர் மற்றும் வெளியூர் அண்டை மாநிலம் வெளிநாட்டினர்கள் தற்போது குவிந்துள்ளனர். அதேபோல் சற்று நேரத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கடைசி சூரியன் அஸ்தமனம் ஆக உள்ளது. அதனை காண்பதற்காகவும் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அதேபோல் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக இந்த சுற்றுலா பயணிகள் தற்போது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். அதனை தற்போது நம்ம நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பொதுமக்கள் இந்த புத்தாண்டை சிறப்பாக மற்றும் பாதுகாப்பாக கொண்டாடுவதற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அதே போல விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதே போல திருட்டு சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் மாவட்டம் முழுவதும் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மாவட்டம் முழுவதும் 73 தற்காலிக சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 27 இருசக்கர வாகனங்கள் அமைத்து அதேபோல் ரோந்து பணிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக கண்காணிப்பு பணிகளும் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர். அதேபோல் குறிப்பாக கடலில் இறங்கி குளிப்பதற்கு குளிப்பதற்கு இரவு 8 மணிக்கு மேல் இறங்க அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் இருசக்கர வாகனத்தில் அதிக வேகமாக சென்றும் அதேபோல் சாகசத்தில் ஈடுபடும் நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறுகிறார். மேலும் இருசக்கர வாகனத்தில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக சமூக வலைதளங்களில் பதிவு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது நம்ம தென்கோடியில் அமைந்துள்ள இந்த கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலங்களில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள சுற்றுலா பயணிகள் இங்கு கடலில் குடும்பமாக குவித்து வரும் காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகின்றோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சதா.